பேசலாமா? ரோல் ஆஃப் ட்ரெடிஷ்னல் காம்ப்ளிமெண்ட்ரி அண்ட் இன்டெகிரேட்டிவ் மெடிசன் வெல்னஸ். இது இன்டர்நேஷனல் யோகா ஃபெஸ்டிவல் 2024 பாண்டிச்சேரி நடந்தது. நான் இந்த வீடியோஸ் செப்பரேட் வீடியோ எடுத்து நான் போடுறேன். 18 சித்தர்களுக்கு பாபாஜிக்கு என்னோட வணக்கத்தை சொல்லிட்டு, நான் நன்றி சொல்லிட்டு, அவங்கள வணங்கிட்டு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறவங்கள்ட்ட. இப்போ இந்தியாவில் வந்து 3 மேஜர் ட்ரெடிஷனல் சிஸ்டம்ஸ் இருக்கு: சித்தா, ஆயுர்வேதா, யுனானி. ஸோ இந்த ட்ரெடிஷனல் மெடிசன் என்னன்னா, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறது, 80% of the population living in developing countries relies mostly almost exclusively on traditional medicine for their primary health care needs. அதாவது 80% உலக மக்கள் பாப்புலேஷன் வளர்ற கண்ட்ரியில் அவங்க வந்து ட்ரெடிஷனல் மெடிசன் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. மெடிசன் பிளான்ஸ் பிளே, அது வந்து நம்ம சித்த மருத்துவம் நம்ம சொல்லுவோம், அந்த சித்த இலைகள், அந்த விஷயங்கள், ஸோ அந்த பழங்கால பாரம்பரிய மருத்துவ முறை, அந்த மருந்துகள், அந்த இலைக்கலைகள், இது வந்து இட்ஸ் பிளேஸ் அ வைட்டல் ரோல். தி இந்தியன் மெட்டீரியல் மெடிசன் இன்க்ளூட்ஸ் அபவுட் 2000 drugs of natural origin. 2000 மேற்பட்ட நேச்சுரல் ஆரிஜின்ஸ் இருக்குது. அடுத்து சித்தா மெடிசன். நம்ம சித்தா மெடிசன்ல it is an ancient traditional system of medicine developed by Tamil siddhas who glorified human beings as the highest form of birth and belief that preserve the human body is essential to achieving eternal bliss. சித்தா மெடிசன்ல பார்த்தோம்னா நமக்கு வந்து சித்தர்கள் வந்து உலகத்துக்கே அந்த நமக்கு மற்ற எல்லா மெடிசனும் எல்லா கலைகளுமே சித்த பெருமக்கள் இவங்க மூலமாக வெளியே வந்தது. ஸோ இது என்னன்னா, சித்தமடி சூரணம், அப்புறம் செந்தூரம் பவுடர் வகையில், அதுக்கப்புறம் இந்த லேகியம் வகையில், அப்புறம் வந்து மருந்து உட்கொள்கிற வகையில், இந்த மாதிரி வகைகள் வந்து மருந்து வந்து கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க. சித்தா மெடிசன் வந்துட்டு ஆயுர்வேதத்தில் காய சிக்ஷா, அதாவது மெடிசன், காயத்துக்குள்ள மருந்து, அப்புறம் சர்ஜரி பண்ணுறதுக்கு, அப்புறம் சாலிக்கு சிக்ஷா, பால சிக்ஷா, ஜர சிக்ஷா, ரசான் சிக்ஷா, கிரக சிக்ஷா. இப்போ இதெல்லாம் ஆயுர்வேதம் சொன்னாலுமே இது எல்லாமே வந்து அவங்க அக்செப்ட் பண்ணாட்டாலுமே பாரம்பரிய தமிழ் முறைகள் தான் வந்து இது கொஞ்சம் டெவலப் ஆயிடுச்சு சமஸ்கிருதம் லாங்குவேஜ் மூலமா. ஸோ யுனானி சிஸ்டம், இந்த யுனானி சிஸ்டம் வந்து கிரீஸ், இதோட ஆரிஜின் வந்து கிரீஸ் வந்துட்டு, ஸோ இதுலேருந்து வந்து ஒரு ஃபார்மகாலஜி இந்த முகல்ஸ் அவங்க கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து யுனானி சிஸ்டம் வந்து இந்தியாவுக்கு வந்தது வந்து இவங்க மூலமாக வந்திருக்கு. ஸோ ஸ்டெப்ஸ் டு டேக்கன் பை த கவர்மெண்ட் ஆஃப் டு டெவலப் ட்ரெடிஷனல் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் இந்தியா. 1969 இந்த CCRIMH அப்படின்னு மூலமாக டெவலப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து 1978 ஒரு 4 கவுன்சில், சென்ட்ரல் கவுன்சில் ஆயுர்வேதா, சித்தாக்கு, யுனானிக்கு, அப்புறம் ரிசர்ச் அண்ட் ஹோமியோபதி அண்ட் சென்ட்ரல் கவுன்சில் ரிசர்ச் ஃபார் யோகா நேச்சுரோபதி அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு விட்டாங்க. லேட்டர் 9th November 2014 மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் அப்படின்னு ஒரு விஷயம் எக்ஸிக்யூட் பண்ணி, ஸோ அது மூலமாக ஆயுர்வேதா, யுனானி, சித்தா இது எல்லாமே சேர்ந்து ஒரே கவுன்சில் வந்து அந்த பீரியட் 9th November 2014 ஒரே கேட்டகரியில் கொண்டு வந்தாங்க. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி அண்ட் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன். ஸோ இந்த ஒரு மெடிசன் நம்ம வந்து ட்ரெடிஷனல் மெடிசன் இருக்கும்போது அதோட ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாகவும் ஆல்டர்னேட்டிவ் மெடிசனாகவும் வந்து எதெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறதும் இது வந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டாக்டர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. எய்ம்ஸில் கூட நம்மளுக்கு மாடர்ன் மெடிசனோட சேர்ந்து யோகா இதை வந்து ரிசர்ச் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்தியன் சிஸ்டம் மெடிசன் ரெகனைஸ் ஆயுர்வேதா, யோகா, நேச்சுரோபதி, யுனானி, சித்தா அண்ட் ஹோமியோபதி, representing the traditional codified text and textual health knowledge systems other than modern system. So integrative medicine. The integrative medicine is a patient focused healing oriented medicine selectively incorporating elements for complementary. Chiropractic, இப்போ ரீசன்ட் வந்து chiropractic, இந்த யோகா இதெல்லாம் வந்து வேல்யூ ஆடடா இன்டெகிரேட்டிவ் ஒரு மெடிசனோட சேர்ந்து ஆடட் டு தட் ஒரு காம்ப்ளிமெண்ட் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் கேட்டகரியில் வந்து வருது. So Center for Integrative Medicine Research CIMR 2016. The Center for Integrative Medicine Research is a pioneering initiative by AIIMS, New Delhi, in the quest of convergence of a contemporary medicine with India's ancient and traditional medical practices. அதான் எப்படி சொன்ன மாதிரி CIMR அப்படின்னு சொல்லிட்டு எய்ம்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணி அவங்க தான் பயணியராக இருக்கிறாங்க இந்த விஷயத்துக்கு. Though yoga has been practiced traditionally in India for centuries, the objective of the AIIMS initiative is to bring under an official protocol to provide clinical services to treat various health conditions with an integrative medical in place. இது வந்து ஸ்ரீ கௌதம் சர்மா காலேஜ் ப்ரொஃபஸர் வந்து CIMR ஹெட்டாக இருக்கும்போது இந்த விஷயத்தை வந்து அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. சித்தா மெடிசன் இந்த மாடர்ன் வருது. சித்தா மெடிசன் வந்து நம்ம இப்போ பார்ப்போம். சித்தா மெடிசன் வந்து வெறும் மெடிசன் பற்றி மட்டும் இல்லை, அது வந்து ஜோதிடம், பஞ்சபக்ஷ சாஸ்திரம், சரணுல் மார்க்கம், கோதார வகார வித்தை, குருமொழி ஓதுபாடல், தீதில்லா கக்கடங்கள், கண்மகானம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கம்ப்ளீட்டாக சயின்டிஃபிக் அந்த நமக்கு வந்து அந்த ஏன்ஷியன்ட் அந்த விஷயங்கள் வந்து வெறும் மெடிசன் பற்றி மட்டும் கிடையாது,
அந்த ஒரு வாணிக சாஸ்திரம் எல்லாமே கலந்து தான் வந்து ஒரு சித்தா மெடிசன் வந்து கம்பைனாக இருந்தது. ஒரு சித்த வைத்தியர் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சவர் தான் ஒரு சித்த வைத்தியர்னு சொல்லுவாங்க. when he wants to prepare சித்தா மெடிசன் he can't get a degree nowadays. இப்போ என்ன ரீசன்னா, இப்போ சித்தா மெடிசன் அப்படிங்கிறது நான் ஒரு வழியோட ஒரு உண்மையை நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் நமக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சித்தா மெடிசன் தயார் பண்ணுறதுக்கு ஒரு தண்ணி வேணும். அது வந்து இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல கடல் தண்ணி, நல்ல ஒரு கடல் தண்ணி போக நல்ல ஒரு கிணத்து தண்ணி இல்லை ஆற்று தண்ணி. இன்னைக்கு இந்த தண்ணீர் அப்படிங்கிறதே கம்ப்ளீட்டாக பொழிட்டாச்சு. இது ஒரு பக்கம். ஒரு மிளகுன்னு எடுத்துட்டோம் இல்லை ஒரு மஞ்சள் எடுத்துட்டோம்னா அது நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த மிளகோ மஞ்சளோ அது வந்து எல்லாமே வந்து பயாலஜிக்கல் டிரான்ஸ்மிட்டட். அப்படி இல்லைன்னா உரம் சம்மந்தப்பட்டது. அப்படி இல்லைன்னா உரம் யூஸ் பண்ணுறதுனால அது வந்து ஒரு பிரச்சனை. ஸோ அது இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம இனி வாழக்கூடிய வாழ்க்கையில் சித்தா மெடிசன் வந்து எதுக்காக நமக்கு வந்து அந்த அளவுக்கு யூஸ் இல்லை அப்படிங்கிற காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கையில் கிடைக்கிற மஞ்சளோ இல்லை மிளகோ இல்லை தண்ணியோ எல்லாமே பொண்ணுக்கான காரணத்தினால சரியான ஒரு மருந்து வந்து கிடைக்க போகிறதில்ல. இப்போ அலோபதி வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் வந்து ஃபைண்டிங்ஸ் ரொம்ப முக்கியம். இதில் பார்த்தீங்கன்னா இசிஜி ஸ்கேன், லேப் இன்வெஸ்டிகேஷன், இதெல்லாம் ஒரு மேக்னிஃபிஷியன்ட் சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸ் இதெல்லாம். ஸோ அந்த யூசேஜ் இருக்குன்னா என்ன நோய் இருக்குன்னு அழகாக கண்டுபிடிக்க முடியுது. ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா அட்டாங்கோகம். அப்படி அட்டாங்கோகம்னா வேற ஒன்றும் இல்லை, யமம் நியமம் ஆதனம் பிராணாயாமம் பிரத்யாரம் தாரணை தியானம் சமாதி. இந்த அட்டாங்கோகம் அப்படிங்கிறது தமிழ் சித்தர்கள் கண்டுபிடிச்ச ஒரு பாரம்பரிய ஒரு கலை. இதுதான் வந்து பாதஞ்சலி, அவர் பேர் பதஞ்சலின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணார். அவர் பிறந்த இடம் வந்து அத்திரிமலை, பொதியமலையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அத்திரிமலை. அவர் முக்தி அடைந்தது வந்து ராமேஸ்வரம். அவர் வந்து அஷ்டாங்க யோகா அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ண இடம் தான் வந்து சிதம்பரம். ஸோ அவர் வந்து ஃபாதர் ஆஃப் யோகான்னு சொல்கிறாங்க. ஹி ஜஸ்ட் டிரான்ஸ்லேட் யோகா, இஸ் நாட் ஃபாதர் ஆஃப் யோகா. ஸோ அப்படி நான் வந்து சொல்கிறது நம்ம உறுதியாக எதாவது சொல்கிறேன்னா, 3600 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய திருமூலர் திருமந்திரத்தில் இந்த ப்ரூஃப் இருக்குது. ஒரு இலக்கிய சான்று நம்ம கையில் இருக்குது. அதே மாதிரி உலகத்தில் முதல் மொழி தமிழ் மொழி தான் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு கல்வெட்டு சான்று இருக்குது. அந்த கல்வெட்டு சான்றை வச்சுட்டு இந்த 2 பேஸை வச்சு நான் இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டது ப்ரூஃபாக நான் தெரிஞ்சுக்கிட்டது வந்து தமிழுடைய ஃபைண்டிங் தான் முதல் ஃபைண்டிங் அப்படிங்கிறது ப்ரூஃப் நம்ம கையில் இருக்குது. அதே மாதிரி ஃபியூச்சரில் வந்து எந்த லாங்குவேஜ் வந்து ஃபர்ஸ்ட் வந்தது. ஸோ இப்போ நமக்கு இன்னைக்கு இருக்க ரிசர்ச் வந்து ஃபர்ஸ்ட் வந்தது வந்து தமிழ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பின்னாடி நம்ம ப்ரூஃப் கிடைக்கும் போது அதை நம்ம வந்து ஒத்துக்கலாம். ஏன்னா எப்போதுமே வந்து ஆர்கியாலஜி ப்ரூஃப், அதுக்கப்புறம் சயின்டிஃபிக் ப்ரூஃப், இது பேஸ் வச்சு தான் மக்கள் வந்து அவங்கள அறிவுபூர்வமாக உணர்வாங்க. அதனால இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ எதுக்காக அட்டாங்கோகம் என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் நமக்கு வந்து சாப்பிட்றது எதுவுமே பொல்யூட் ஆயிடுச்சு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம ஒரு காலத்தில் நாட்டு சக்கரை மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஒரு இனிப்பு ஆரம்பத்தில் தேன் இருந்தது, அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை வந்தது. அதுக்கப்புறம் இன்னைக்கு சர்க்கரையில் ஒயிட் கலரில் ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணும்போது அது என்ன பண்ணுதுன்னா பேங்க்ரியாஸை சுற்றிக்கு ஒரு லேயரை ஃபார்ம் பண்ணிடுது. ஸோ அது என்ன செய்யணும், இன்சுலின் நேச்சுரலாக சுரக்க விடுறதில்ல. ஸோ ஒரு ஆசாசனை ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த நேச்சுரலாக சுரக்கப்பட்ட அந்த பேங்க்ரியாஸை அந்த சுற்றிக்கூடிய அந்த லேயர், அந்த கெமிக்கல் லேயரை வந்து நல்லா ட்விஸ்ட் பண்ணி அதை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருது. ஸோ யோகா அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, இன்டர்னல் ஆர்கன் மசாஜ் தெரப்பி. நம்ம வெளியிலேருந்து சாப்பிட்ற சாப்பாடு போய் அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்மளோட சேர்ந்து நிறைய ஜீவிகள் வருது. அது எப்படி, அதுக்கு டாக்டர்ஸ் கிடையாது, அது வந்து நோய்வாய் வந்து படலை. அதுக்கு என்ன காரணம்னா அது நடக்குது, ஓடுது, அது நம்மளோட சேர்ந்து வாழ்ந்தால் நம்ம சாப்பிட்ற உணவையும் சேர்ந்து சாப்பிட்டாலும் அது தன்னிலையில் வாழுது, ஓடுது, நடக்குது, தூங்குறது, இது எல்லாமே அதோட இயற்கையாக இருக்குது. ஸோ மனிதர் வந்து இயற்கையை மீறி நம்ம வந்து உணவு பழக்க வழக்கம் மட்டும் இல்லை, நம்ம இருப்பிடம், நம்மளோட இந்த ஏசி வச்சு நம்ம வாழ்றது, இதெல்லாம் சேர்த்து நம்ம மனுஷ உடம்புல கூட இன்டர்னல் ஆர்கன்ஸ் நம்ம சிதைச்சிருது. அதை வந்து நம்ம சரியாக யூஸ் பண்ணல. ஸோ நம்மளோட உள்ள இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கன்ஸ் நல்லா இயங்கிச்சுன்னா ஒரு மனிதனுக்கு எந்த நோயும் இருக்காது. அதுதான் வந்து அந்த யோகா வந்து என்ன பண்ணுதுன்னா, இன்னொன்று சொல்லுவாங்க சித்தர்கள் இதில் சொல்லுவாங்க, நோய் எங்கே உண்டாச்சோ அங்கே தான் மருந்துன்னு சொல்லிட்டு. இப்போ மக்கள் எங்கே தேடி போவாங்க, ஊகானில் போய் தேடி போனாங்க. அங்கே வந்து கோவிட் இருக்குது, கோவிட்-19 டிசீஸ் ஃபார்ம் ஆச்சு, அங்கே ஏதாவது மருந்து கிடைக்கும், அப்படி கிடையாது. நோய் எங்கே உண்டாச்சுன்னா மனுஷன் உடம்புல நோய் உண்டாச்சு. அதுக்கு நிறைய மனிதனே உண்டாக்கக்கூடிய கிருமியாகவும் இருக்கலாம், இல்லை புறக்கிருமியாக இருக்கலாம். ஆனால் எந்த விதமான கிருமி இருந்தாலும் நம்ம கிருமி அப்படிங்கிறது உண்டானது நம்ம மனுஷ உடம்பு. அப்போ நம்ம மனுஷ உடம்பே தீர்வு இருக்குது. அந்த தீர்வுக்கு மருந்து தான் இந்த ஆசனாசன் பிராணாயாமம். ஆசனாசன்றது உடல் இருக்கக்கூடிய உறுப்புகளை சீர் பண்ணுறதுக்கும், இந்த பிராணாயாமம் அப்படிங்கிறது நல்ல ஆக்சிஜன், அதாவது நல்ல மூச்சு அது உள்ள வெளியே போயிட்டு வந்தால் எந்த நோய் இருக்காது, உடல் நோய் இருக்காது, மனம் சம்பந்தப்பட்ட விஷயமும் மனமகிழ்வோடு வாழ்றதுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஸோ இதுதான் திருமந்திரத்தில் 554 பாட்டில் நம்ம தொகுத்ததில் யம நியமன எண்ணில்லாதான் நயமுது பிராணாயாமம் செய்யமுது தானே தியானம் சமாதி அயமுது அட்டாங்கமாவது ஆமே அப்படின்னு திருமந்திரத்தில் டிக்ளேர் அந்த ஒரு பாட்டில் இருக்குது. திருமந்திரத்தில் 3வது தந்தத்தில் இருக்குது இந்த பாட்டு. ஸோ யமம் அப்படின்னா நம்ம உடல் சார்ந்த விஷயம். யமம்னா
நேரத்துக்கு எந்திக்கிறது, நேரத்துக்கு சாப்பிட்றது, நேரத்துக்கு தூங்குறது, நம்ம உடம்பு நேரத்துக்கு குளிக்கிறது. ஸோ நம்ம உடலை கரெக்டாக பேணி பாதுகாக்கிறதுக்கு பேர் வந்து யமம். நியமம் அப்படின்னா நம்மளால வேற எந்த ஒரு உயிருக்கு மட்டும் இல்லை, நம்ம அந்த இந்த சுற்றுப்புற சூழலுக்கும் வேற மனிதர்களுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம காரை கரெக்டாக பார்க் பண்ணுறது வந்து ஆரம்பிக்கிறது வந்துட்டு நம்ம வந்து அடுத்தவங்க பேசுறது, அவங்களுடைய அடுத்தவங்க கனிவாக பேசுறது, இதுலேருந்து ஒரு சக மனிதனுக்கும் சக உயிரினத்துக்கும் இல்லை இந்த இந்த சுற்றுப்புற சூழலுக்கும் நம்ம வந்து பாதகம் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கைக்கு பேர் வந்து நியமம். அதுக்கப்புறம் ஆதனம். ஆதனம் வந்து 83 லட்சம் ப்ளஸ் ஆதனங்கள் இருக்கு. 83 லட்சம் ஆதனங்கள் நமக்கு இந்த ஆதனம் தெரிஞ்சுக்க கூட முடியாது. ஸோ அதில் குறிப்பிட்ட ஒரு 21 ஆசனாஸ் மட்டும் நம்ம வந்து அது என்ன தெரிஞ்சுக்கணும், நம்ம வீடியோவில் வந்து நம்ம முக்கியமாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ 21 ஆசனமும் ஒரு 10 மூச்சு பயிற்சியும் அதிகப்படியாக ஒரு நாளைக்கு வந்து ஒரு 21 நிமிஷம் செஞ்சால் ஒரு மனிதன் வந்து ஆயுசுக்கும் ஹாஸ்பிட்டலுங்கிறதுக்கு போக வேண்டாம், உடல் வலிமையாக உடல் ஆரோக்கியமாக மனமகிழ்வோட வாழலாம். பிராணாயாமம். ஸோ இந்த நாள் வந்து ஒரு மனுஷன் கற்றுக்கலாம். ஸோ பிரத்யாகாரம், தானே, தியானம், சமாதி என்னங்கிறது நான் ஸ்பீடாக நான் சொல்லிடுறேன். பிரத்யாகாரம்னா நம்ம தொட்டா கூட உணர்வு இல்லாத நிலைக்கு பேர் ஒரு மனிதன் அடுத்த நிலை இறைநிலை வாழ்றதுக்கு ஒரு நார்மல் மனுஷன் ஹாஸ்பிட்டல்லாம் போக ஒரு சராசரி மனித வாழ்க்கைக்கு இந்த நாள் போதும். அடுத்த இறைத்தன்மை உணர்வு ஆசைப்படுறாங்க, அடுத்த லெவல் போகணும்னு நினைச்சாங்கன்னா பிரத்யாகாரம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு. பிரத்யாகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம டச் பண்ணா கூட உணர்வு இல்லாத நிலை, டச் பண்ண முடியல உணர்வற்ற ஒரு நிலை பேர் பிரத்யாகாரம். அப்புறம் தாரணை. இந்த ஒரு நிலை ஒரு நல்ல ஒரு தேர்ந்த குரு மூலமா கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த பிரத்யாகம், தாரணை, தியானம், சமாதி எல்லாமே தேர்ந்த குருவோட அருகாமை மட்டும் தான் கத்துக்க முடியும். அப்புறம் தாரணைங்கிற நிலையில தான் மந்திரம், தந்திரம், எந்திரம் எல்லாமே அந்த நிலையில தான் வருது. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தியானம். தியானம்னா நம்ம ஒரு முக்கிய ஒரு பர்டிகுலர் விஷயத்துல நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்றது இல்லாம, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தவங்க ஒரு யோகி இருக்கிறாரு, அந்த யோகி வந்து சூரியன் மேல ஒரு ஃபோக்கஸ் பண்றாங்க, அதுக்குள்ள மந்திர தந்திரம் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்றாங்க, அதுக்குள்ள சூரியன் பகவானை வந்து ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா அந்த நிலைக்கு பேர் வந்து தியானம். ஃபோக்கஸிங் டுவர்ட்ஸ் அ பர்டிகுலர் அப்ஜெக்ட், இதுக்கு பேர் தான் தியானம். அதுக்கப்புறம் சமாதிங்கிற ஸ்டேஜ்னா அந்த சூரிய பகவான் அந்த நிலையை வந்து அந்த நிலையோட கலந்துடுறாங்க அப்படிங்கிற பேர் வந்து சமாதி, அதாவது ஆதியில கிடக்குறது, அதுக்கு பேர் தான் சமாதி நிலை. ஸோ இது வந்து நம்ம அட்டாங்கம், இதுதான் யம நியமமே நீலாவணம் நயமொரு பிராணாயம் சைவ தானே தியானம் சமாதி அயமோட அட்டாங்கம் ஆகுறாங்க அப்படிங்கிறது இதுதான் வந்து திருமணத்துக்கு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் இன்னொன்று பார்ப்போம். இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் வேர்ல்டில் ட்ரக்ஸ் அப்யூஸ் பண்ணுறது, சிகரெட் ஸ்மோக்கிங், அப்புறம் நான்வெஜ் சாப்பிட்றது, அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் இது வந்து இது செய்யலைன்னா பாவம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இன்னொரு ரெக்வஸ்ட் நம்ம கன்சியூம் பண்ணுறது எல்லாமே அசைவம் தான். ஒரு மனுஷன் வந்து முட்டையை சாப்பிட்டாலும் சரி, இல்லைன்னா ஒரு பழத்தை சாப்பிட்டாலும் சரி, ஏன்னா ஒரு பழத்தோட விதையை அவன் சாப்பிடும்போது திருப்பி அது வந்து பூமியில் போட்டால் முளைக்கும். ஸோ அப்போ அதுக்கு உயிர் இல்லையா? நான் அப்படிலாம் சொல்ல வரல. ஒவ்வொரு விலங்குக்கும் மனிதனும் ஒரு விலங்குல தான் நம்ம வந்து நம்ம அறிவுபூர்வமாக வந்து இந்த நிலைக்கு வந்திருக்கோம். அப்போ மனிதனுங்கிற விலங்குக்கு வந்து விலங்கு பாயிண்ட் ஆஃப் நான் சொல்றேன், இயற்கையாக படைக்கப்பட்டது சைவம் தான். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னோட ஊர் வந்து மலைப்பிரதேசத்துக்கு அடிவாரம் இருக்கக்கூடிய ஊர். நான் சின்ன வயசுல வீட்டுக்குள்ள குரங்குலாம் வந்துச்சுன்னா தக்காளி எடுத்துக்கோ, இல்லை பழம் எடுக்கும், இல்லைன்னா கொஞ்சம் அரிசி கூட எடுத்துக்கோ, இந்த மாதிரி நேச்சுரலாக தான் கை வைக்கும். சமைச்ச ஃபுட்டை கை வைக்காது. லேட்டாக நான் பார்க்கும்போது என்னோட வயசு இப்போ 45 வயசு ஆகுது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது சமைச்ச உணவு சாப்பிடுது. இந்த ரெண்டு தான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் சில நாட்கள் நான் வெளியில் தங்கிட்டு திருப்பி நான் ஊருக்குள்ள போய் பார்க்குறேன், கையில் வந்து ஒரு சிக்கன் லெக் பீஸை கையில் வச்சுட்டு இருக்கு. ஆரம்பத்தில் அது வந்து தக்காளியும் பழங்களும் ஒரு அரிசியும் பருப்பும் கையில் வச்சுட்டு இருந்த ஒரு விலங்கு லேட்டராக சமையல் நம்மளோட கலந்து வரும்போது சமையல் பண்ண சாப்பிட்ட அந்த குரங்குங்கிற விலங்கு இப்போ வந்து சிக்கன் பீஸ் கையில் வச்சுட்டு இருக்கு. ஸோ இன்னும் ஒன்று சொல்கிறேன், ஆரம்ப காலத்தில் நான் பசுவை பார்த்துருக்கேன், அசைவ கடையை இலக்கிட்டே போகாது. இப்போ சமீபத்தில் பார்க்குறேன் அசைவ கடை இலையை சாப்பிடுறது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, லேட்டர் இந்த மனித வாழ்க்கை மட்டும் இல்லை, அந்த மிருகத்தோட வாழ்க்கையை நம்ம வந்து இப்படி கன்வெர்ட் ஆகுது. என்னன்னா நான் இதை சொல்ல வரது வேணும்னா, நம்ம மனுஷனுக்கு படைக்கப்பட்டது இயற்கையாக வந்து நீங்கள் எந்த ஒரு ஒரு பகவத்கீதை எடுத்துக்கோங்க, இல்லை பைபிள் எடுத்துக்கோங்க, பழைய ஏற்பாடுலாம் பார்த்தீங்கன்னா மனிதனுக்காக படைக்கப்பட்டது கனிகளும் காய்களும் தான் சொல்லி அதே சொல்லியிருப்பாங்க. ஸோ மனிதனுக்காக படைக்கப்பட்டது வந்து காய்களும் கனிகளும் தான். இப்போ நான் சொல்றது பழைய ஏற்பாடு வச்சு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து நம்ம மனுஷன் கன்சியூம் பண்ணுற எந்த ஒரு வியாதி இல்லாமல் இருக்கிறது தான். ஸோ வேற வழியில் ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறீங்க, வேற ஆப்ஷன் இல்லைன்னா நீங்கள் நான்வெஜ் வைக்கலாம். ஆனால் வந்து சைவம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்தால் என்னோட ரெக்வஸ்ட்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சைவத்துக்கு கொடுங்க. அதுக்கப்புறம் அது வேற வழியாக இருந்து நான்வெஜ் வந்து நீங்கள் இப்போ செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்போது என்னோட ரெக்வஸ்ட் வந்துட்டு. ஸோ ஒருத்தங்க ரெகுலராக யோகா பிளானை ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா அவங்க ஸ்மோக்கோ இல்லை ட்ரிங்க்ஸோ எடுக்க முடியாது. இதில் இன்னொரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் விஷயம் பார்த்தீங்கன்னா, 117 வகையான வியாதிகள் குணமாகிறதுக்கு மெடிக்கல் சயின்டிஃபிக் ப்ரூஃப் கடந்த 40 வருஷமா யோகாஸ் மெடிசன் அப்படிங்கிற புக்கு கீழே இவர் பேர் டாக்டர் திமோத்தி மெக்கார்ட். இவர் வந்து எம்பிபிஎஸ் எம்டி பண்ண டாக்டர் ஒருத்தங்க. அவங்க இந்தியாவில் வந்து யோகா கற்றுக்கிட்டாங்க, பெங்களூர் வச்சு யோகா கற்றுக்கிட்டாங்க. அப்புறம் யோகாவோட பெனிஃபிட் பார்த்துட்டு அவர் வந்து ஒரு புக்கை வந்து கம்பைல் பண்ணுறாரு. இது வந்து புக் வந்து அவர் எழுதலை,
வேர்ல்டில் இருக்கக்கூடிய மற்ற எல்லாருமே பண்ண யோகா சம்பந்தப்பட்ட ரிசர்ச் பண்ணவங்க அதோட ரிப்போர்ட்டை வந்து இந்த புக்கில் கம்பைல் பண்ணி வச்சிருக்காரு. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆல்கஹால் அபியூஸ் வந்து ஆரம்பிச்சு யூட்ரஸ் வரைக்கும் கம்பைல் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ யோகாஸ் மெடிசன் 117 வகையான வியாதிகளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிக் எடுத்துக்கோங்க. டயபெட்டிக் கேட்டகரியில் என்னெல்லாம் வேர்ல்டு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மயோ கிளினிக் யூஎஸ்ஏல பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு 3500 மேற்பட்ட ஒரு பேஷண்ட்ஸ்க்கு வந்து கிளாஸ் எடுத்துருக்காங்க. ஸோ 3500 பேஷண்ட்டுக்கு வந்து யோகா கிளாஸ் எடுத்து பார்த்தா அவங்களுக்கு டிசீஸ் அந்த ஹார்ட் டிசீஸ் வந்து க்யூர் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ப்ரூஃப் இது வந்து வேர்ல்டு லெவலில் பண்ண ப்ரூஃப். அப்புறம் இதே மாதிரி மெடிக்கல் ரிசர்ச் டாக்டர் எலிசபெத் பிளாக்மன் வந்து ஒரு நோபல் பிரைஸ் அவார்டு வாங்கியிருக்காங்க. ஒரு 12 நிமிஷம் ரெகுலராக யோகா ப்ராக்டிஸ் பண்ணால் அவங்களுடைய வயசு வந்து ஏறுதும் தடுக்கப்படுது, வயதான நிலை வந்து தடுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நான் இதே மாதிரி நானும் நிறைய யோகா ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நிறைய கிளாஸ் இருக்கும்போது அவங்க டயபெட்டிக் வந்து பெர்மனண்ட்டாகவே க்யூர் ஆகிருக்குது. கோவிட் நம்ம ரிசர்ச் பண்ணியிருக்கிறோம், கோவிட் டிசீஸ் வந்து க்யூர் ஆகிருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு வயிற்று வலி இந்த பிரச்சனையும் க்யூர் ஆகிருக்குது. ஸோ இது இன்னும் ரொம்ப இது வந்து இன்டர்நேஷனல் அவார்டு சப்போஸ் எனக்கு வாய்ப்பு இருந்தால் நான் அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா பப்மெட் அப்படிங்கிற யூஎஸ் ஜேர்னலில் கியூரஸில் தி எஃபெக்டிவாஸ் அட்ஜுவன்ட் அட்டாங்கோகம் ஆதனா யோகாசன பிராணாயாமா. இப்போ இவர் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கோம். இவர் என்னன்னா இவர் எனக்கு ஃபர்ஸ்ட் பேஷண்ட் எனக்கு வந்து. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பேஷண்ட் வந்து அவருக்கு பிராணாயாமம் எடுத்து இதே மாதிரி கிட்டத்தட்ட 50-100 பேஷண்ட் வரைக்கும் யோகா கிளாஸ் எடுத்து சவுத் இந்தியன் மெடிக்கல் காலேஜில் ஒரு பெரிய மெடிக்கல் காலேஜில் 100க்கும் மேற்பட்ட யோகா ப்ராக்டிஸ் பண்ண கோவிட் டிசீஸ் வேக்சின் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருமே க்யூர் ஆனாங்க. யாருமே நோ சிங்கிள் மார்டாலிட்டி ரேட். ஸோ இது வந்து நம்ம ஒரு யூஎஸ் பேஸ்டு இண்டெக்ஸ் யூஎஸ் பப்மெட் இண்டெக்ஸ் மெடிக்கல் ஜேர்னலில் பப்ளிகேஷன் பண்ணியிருக்கோம், ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கண்டினியூஷன் அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒரு ஐசிஎம்ஆர் ப்ராஜெக்ட் வந்து இன்னொரு மெடிக்கல் காலேஜில் சான்ஸ் கிடைச்சிது. ஸோ அது வந்து நம்ம ரீசெண்டாக வந்து அந்த ப்ரூஃபும் வந்து டெலமெரி அப்படிங்கிற ஜீன் வந்து என்ஹான்ஸ் ஆகிறது நம்ம வந்து பப்ளிகேஷனுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அவங்க வந்து அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த விஷயத்தை டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ என்னோட ரெக்வஸ்ட் என்னன்னா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆசனம் ஒரு 21 நிமிஷம் ஒருத்தங்க ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா ஒரு மனிதன் வந்து நோய் இல்லாமல் வாழலாம், ஆரோக்கியம் மன மகிழ்ச்சியோட வாழலாம். இதை நீங்களும் கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த ஒரு 100 வருஷத்துக்குள்ளே இந்த யோகா பிராணாயாமம் இல்லைன்னா இன்னைக்கு இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ங்கிற பேரில் இன்னைக்கு வந்து இதுக்கு அடுத்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் ரீசெண்டாக ஒரு அரப் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வீடியோ எனக்கு பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான பசுக்கள் வந்து ஒரு பசுக்கள் மட்டும் அவங்க ஜென்ரேட் பண்ணுறாங்க இந்த க்ளோனிங் மெத்தடில். அது பாட்டு உண்டாக்கி வச்சுருக்கிறாங்க, அதை குடிக்க வைக்கிறாங்க, அது அப்படியே நடக்குது, அதை சாப்பாடு வைக்கிறாங்க, அது வரிசை சாப்பிட்டுட்டு போகுது, நடக்கும்போது அது அப்படியே பால் கறக்கிறாங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி அரப் கண்ட்ரியில் அதுதான் இன்றைக்கி வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 மில்க் ப்ரொடியூசர்னு சொல்லிட்டு இந்த பேர் வாங்கியிருக்காங்க. இதே நிலைமை வந்து மனுஷனுக்கு நீடிச்சுன்னா அடுத்த மனுஷன் வந்து ஒரே மாதிரி ரோபோ மாதிரி உண்டான இன்ஃபர்டிலிட்டி சென்டர் ஃபார்ம் ஆகி அதுவே குளோனிங் மாதிரி ஃபார்ம் ஆகி அந்த நிலைக்கு வந்து மனித குலம் தள்ளப்படாமல் பார்க்கணும். அவங்கவுங்க பேரம்பேத்தியை பார்க்கணும், அவங்கவுங்க குடும்பத்தை பார்க்கணும், இன்ஃபர்டிலிட்டி சென்டர் இருக்கக்கூடாது, நோய் இல்லாமல் வாழணும். அப்படின்னா அதுக்கு ஒரே தீர்வு இதுதான். வந்து தமிழ் சித்தர்கள் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஏன்னா சித்தர்களுடைய ஃபோக்கஸ் வந்து எப்படின்னா அந்த வானியல் சாஸ்திரத்துக்கு வந்து எத்தனாயிரம் வருஷம் கழிச்சு நடக்கக்கூடிய விஷயமும் அவ்வளோ ஒரு ப்ரெடிக்ஷன் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அந்த ப்ரெடிக்ஷன் உண்மையாக இருந்திருக்குது. ஸோ மனித குலம் அவங்க குடும்பம் அப்படிங்கிறது சந்தோஷமா அடுத்த அந்த வாரிசும் நோயெல்லாம் வாழ்றதுக்கு ஒரே வழி வந்து பார்த்தீங்கன்னா யோகா மட்டும்தான். ஸோ நோய் சார்ந்த விஷயத்துக்கு வந்து ஆசனாஸ் க்யூர் பண்ணும். சைக்காலஜி ரிலேட்டட் இஷ்யூஸ் அதாவது மனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து நல்ல மன மகிழ்ச்சியோடு இருக்கிறதுக்கு பிராணாயாமம் வந்து உபயோகமாக இருக்கும். ஸோ இது என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா இது யோகா வந்து ஒவ்வொரு வீடும் ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து எப்படி ஒரு பல் விளக்குறோமோ அதே மாதிரி 5 வயசுலேருந்து இது வந்து ஒவ்வொருத்தங்க லைஃப்பில் வந்து பார்ட் ஆஃப் லைஃபாக இது ஆனால் தான் அடுத்த தலைமுறை வந்து தலைக்கும். ஸோ ஒவ்வொருத்தரும் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணால் அதே மாதிரி நான் என்னுடைய எய்ம் நம்ம அட்டாங்க பீடம் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் வந்து குருமார்களோட பிஸ்னஸில் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நம்ம ஆர்கனைசேஷனோட ஒரே ஒரு எய்ம் வந்து 2 காரணத்துக்காக மட்டும்தான் ஒரு மனுஷன் ஆஸ்பத்திரி போகணுங்கிறது எங்களோட எய்ம். ஒன்று வந்து பிரசவத்துக்கும் இன்னொன்று ஆக்சிடென்ட் ஆனால் இந்த 2 காரணத்தை தவிர்த்து வேறு எந்த நான் ஒரு டார்கெட் நாங்கள் வச்சுருக்கோம். அடுத்த ஒரு 20 வருஷம் அதிகப்படியாக இந்த 20 வருஷம் கழிச்சு ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது இந்த 2 காரணத்துக்காக மட்டும்தான் இருக்கணும். அது நம்ம எல்லாருடைய ஒவ்வொருத்தரும் கையில் இருக்குது. ரெகுலராக யோகாண்ட ஆசனாசன் பிராணாயாமம் ப்ராக்டிஸ் பண்ணால் இந்த நிலையை நம்ம அச்சீவ் பண்ணலாம். ஏன்னா எந்த ஒரு ஆட்டுக்கும் மாட்டுக்கும் காக்காக்கும் குருவிக்கும் நாய்க்கு வந்து ஹாஸ்பிட்டல் நம்ம தான் ஒத்துக்கிட்டு போகிறாங்க, அதுவாக போகிறது தேடி போகிறதில்ல. நாய்க்கு வந்து நாய் வீடு எங்கே இருக்குன்னு பார்த்து அதுவே வந்துடும். ஸோ நம்ம இந்த ஒரு பில்டிங் ஆல்மோஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ முடிஞ்சிருச்சு.
ரவிக்குல டைனாஸ்டி பேலஸ் வச்சுருக்கோம். இதுக்கு என்ன இந்த இடத்துல வந்து நம்ம யூடியூப் பார்த்து வரவங்களுக்கு யோகா அண்ட் ஆசனாசன் பிராணாயாமா வந்து நம்ம கிளாஸ் வந்து லைவ் எடுப்போம். இது நம்ம பில்டிங் மட்டும் கிடையாது. நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய உங்கள் இடத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு யோகா ப்ராக்டிஸ்னர்கிட்ட நம்ம வீடியோ பார்த்துட்டு ஆசான் பிராணாயாமா நல்லா ப்ராக்டிஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கிற அந்த ரூல்ஸ் டு ப்ராக்டிஸ் ஆசனாஸ் அண்ட் ரூல்ஸ் டு ப்ராக்டிஸ் பிராணாயாமா இந்த ரெண்டு முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஏதாவது ஒரு யோகா மாஸ்டர்கிட்ட கரெக்ஷன் பண்ணுவாங்க. எதுவுமே வேறு எங்கேயுமே வாய்ப்பு இல்லைன்னா நம்ம பில்டிங்கில் ஒரு நாள் வாங்க. ஒரே ஒரு நாள் தான் ஃபுட் அக்காமடேஷன் கிளாஸ். மேல் வில் டேக் ஃபார் மேல் அண்ட் ஃபீமேல் வில் டேக் ஃபார். நாங்கள் 2 வாலண்டியர் வச்சு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இண்டிவிஜுவலாக கிளாஸ் ஒவ்வொரு ஃப்ளோரும் தனித்தனியாக கிளாஸ் எடுப்போம். ஜஸ்ட் ஒரு கரெக்ஷன் பர்பஸ்க்காக, எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல். இது நம்மளோட வெப்சைட் அட்டாமோகம் அப்படிங்கிறது நம்மளோட வெப்சைட். இதில் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் புக் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம புக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த புக்ஸுங்கிற கேட்டகரி உள்ள போய்ட்டு இங்கிலீஷில் தொட்டிங்கன்னா இங்கிலீஷுங்கிற புக்கு உங்களுக்கு அந்த மொபைலில் டவுன்லோட் ஆயிடும். ஸோ இதில் வேலம்மாள் மெடிக்கல் காலேஜில் நம்ம இங்கிலீஷ் புக் வந்து நம்ம லான்ச் பண்ணோம் 8th இன்டர்நேஷனல் யோகா டேல. அதே மாதிரி நமக்கு இன்டர்நேஷனல் யோகா சமிட்டில் அந்த 18 நவம்பர் 2023 நடந்ததில் இந்த புக் வந்து தமிழ் புக்கை வந்து நம்ம லான்ச் பண்ணோம். தமிழ் புக் இதில் இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்டர்நேஷனல் யோகா சமிட் ஹரித்வார் நடந்துச்சு. தேவ் சன்ஸ்கிருதி விஸ்வவித்யாலயா அப்படிங்கிறதுல அன்றைக்கி நடந்த மீட்டிங்கில் வந்து ஹன்ஸ் மகாராஜி அவங்க மூலமாக அந்த புக்கை பிளஸிங் வாங்கி எங்களுடைய தமிழ்நாடு ஸ்டேட் சாப்டர் இப்போ கவுன்சில் மெம்பராக இருக்கிறாங்க சார், என்னுடைய குருவுக்கு நண்பர், எனக்கு குரு இளங்கோவன் சார், அவங்க மூலமாக அந்த புக்கை ரிலீஸ் பண்ணி அந்த பப்ளிஷ் பண்ண ஹார்ட் காப்பியை வந்து நம்ம தேவ் சன்ஸ்கிருதி விஸ்வவித்யாலயா சாந்தி குஞ்ச் ஹரித்வார் இருக்கக்கூடிய டாக்டர் சின்மயா பாண்டியா ப்ரோ சான்சலர் அவங்க கையில் கொடுத்து அவங்க வந்து அவங்க லைப்ரரியில் ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹானர் பண்ணாங்க. ஸோ நம்ம இந்த புக் பப்ளிகேஷன் இது எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நன்றி.